சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், விரிவான விவரம். வணக்கம் ஷா. சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் காலை முதலே பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவுக்கு அவரது நினைவிடத்தில் திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்று காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட இதர மாநிலங்களிலிருந்தும், கன்னடா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி செல்கின்றனர். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதி காலமானார். அவரது உடலானது சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேமுதிக தொண்டர்கள், கேப்டன் விஜயகாந்தின் ரசிகர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் பொதுமக்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் காலை முதலே பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடனும் வந்து அவரது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நேரம் ஆக பொதுமக்களின் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.